தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருந்தாரு. அதை பத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களும் விமர்சிச்சு பேசியிருந்தார். எங்க இப்போ தமிழ் கலாச்சாரம் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு பப்ளிக்கில் போய் ஒரு 4 பேரை கட்டி பிடிக்கிறதுங்கிறது தப்பு. நடிகனாக இருக்கட்டும், சார் அவர் யாரை அப்பா வேணாலும் வயது உள்ள நடிகர் அவரு. யாரை வேணாலும் இதெல்லாம் தமிழ் கலாச்சாரம், தமிழ் மரபு, தமிழ் பாரம்பரியம். இதெல்லாம் இந்த நடிகர்களுக்கு தெரியாது. அதனால அந்த நடிகர் ஏதோ இங்கே வந்தமா நடித்தமா வரலாறு புயல் படைச்சோமா. இப்போதான் நீ அரசியலுக்கு வரியா, சேவை செய்ய வரியா, தாராளமாக போய் செய்யுமே. வந்த வேகத்துக்கு எனக்கு ஒரு புருஸ்லி ஒருத்தர் இருப்பாங்க, தான் புருஸ்லி ஜாக்கி ஜான் ஒரு 2-3 பேர். அதில் இப்போ இருக்கிற நெஞ்சா குஞ்சாலாம் ஒரு பெரிய பிரபலம். இது ஒரு பெரிய தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருந்தாரு. அதை பத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களும் விமர்சிச்சு பேசியிருந்தார். அதாவது வந்து இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கட்டி பிடிச்சிடுறாங்க, இதெல்லாம் வந்து இதான் தமிழக நாகரிகமான்னு சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து அவரும் அவங்க கட்சி சார்பாகவும் நிறைய பதிலடி கொடுத்துருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை நான் எப்படி சார் பார்க்கணும்? வேணா இப்படி பார்க்கலாம். ஒரு அப்பா பிள்ளைக்கு கொடுக்குற அறிவுரையாக பார்க்கலாம். ஏன் பார்வையில் கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். அவன் பார்வையில் கேட்டால் என்ன அதில் தப்பு, இவர் என்ன போய் இவ்வளோ கொச்சையாக பேசுகிறாருமா, ஒரு நடிகனை போய் கட்டி பிடிக்கலாமான்னு. எங்கே இப்போ தமிழ் கலாச்சாரம் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு பப்ளிக்கில் போய் ஒரு 4 பேரை கட்டி பிடிக்கிறதுங்கிறது தப்பு. நடிகனாக இருக்கட்டும், சார் அவர் யாரை அப்பா வேணாலும் வயது உள்ள நடிகர் அவரு. யாரை வேணாலும் நடிகர். இருக்கட்டும்னு சொல்லிட்டேன் சார். யாரை வேணாலும் இருக்கட்டும், புரியுதா? ஏன் நான் பெற்ற பொண்ணாக இருந்தால் கூட சபைன்னு வந்த பிறகு அது தள்ளி தான் நிற்கும் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம். அதனால தான் இங்கே மெச்சூர்டானு சொல்லி அதுக்குன்னு தனியாக பூ நீராட்டு விழான்னு ஒன்று நடத்துகிறோம், புரியுதா? இதெல்லாம் தமிழ் கலாச்சாரம், தமிழ் மரபு, தமிழ் பாரம்பரியம். இதெல்லாம் இந்த நடிகர்களுக்கு தெரியாது. அதனால் அந்த நடிகன் ஒரு தப்பு நடக்குதுன்னா ஒரு வேல்முருகன் போய் சொல்கிறாருன்னா அதை போய் நான் எப்படி சொல்ல முடியும்? பார்க்குற பார்வையை பொறுத்தது. என் பார்வை சரியாக இருக்குது. என்னோடய பார்வையில் ஒரு அப்பா பிள்ளைக்கு கொடுக்குற அட்வைஸு இவ்வளோதான். வேல்முருகன் பொண்ணுக்கு கொடுக்குற அட்வைஸு அதோடு முடிச்சிடுவேன். அதுக்கு மேலே நான் பயணம் பண்ண மாட்டேன். இது குறித்து பேச வேணாங்கிறீங்க? இல்லை சார், இது வந்து திமுக கூட்டணிலாம் யாரோ வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் இந்த மாதிரி விஜயை வந்து விமர்சிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இப்படியெல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. விஜய் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய தலைவர் கிடையாது, புரியுதா? கார்பரேஷனில் தண்ணி வரலன்னா அந்த இன்றைக்கி இங்கே வந்து 10 நாள் போராடி இருக்கான். இது வரைக்கும் சந்தேக கேஸில் ஜெயிலுக்கு போயிருக்காரா அந்த விஜய்? மொழிக்காக போயிருப்பாரா, மாநில உரிமைக்கு போயிருப்பாரா, இல்லை கார்பரேஷனில் தண்ணி வரலன்னு கைதாகிருப்பாரா? எந்த ஒன்றுலையாவது பங்களிப்பு இருக்கா? ஏதோ இங்கே வந்தமா நடித்தமா வரலாறு புயல் படைச்சோமா போனோமான்னு இருக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் இதுக்கு மேலே டீப்பாக போகக்கூடாது. இப்போ தான் நீ அரசியலுக்கு வரியா, சேவை செய்ய வரியா, தாராளமாக போய் செய்யுமே. வந்த வேகத்துக்கு திமுகவை ஒழித்து விடுன்னு சொன்னால், இது ஆனாலப்பட்ட ஒழிக்கிறேன்னு சொன்னால் அத்தனை தலைவனையும் அடக்கம் பண்ணி மலர் வளையம் வைத்த ஒரே கட்சி திமுக, புரியுதா? ஒழிக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் ஒழிஞ்சிருவான். அந்த மாதிரி பாவம் நான் வளர்கிற பிள்ளை வளரட்டும், வாழட்டும், நல்லா போட்டோம், போய் சேவை செய்யட்டும். அவர் வந்து சேவைக்காக இங்கே வரல, தன்னோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக வர்றாரு. வர்றவங்கலாம் கவுன்சிலர் ஆகிறன்ட்டு சொல்ல, சிஎம் ஆகிறன்ட்டு வர்றாரு. அவர் டிஎம்கே விஸ் டிவிகே தானே சொல்கிறாரு. இல்லை, சிஎம் ஆகிற பதவியில் தான் வர்றாரு. டைரெக்டாக அவர் சிஎம் மட்டும்தான். அவர் நாளைக்கு ஒரு பராலிஸ் வந்து படுத்துக்கிட்டாருன்னா யாரை சிஎம் ஆக்குவீங்க? புருஸ்லி, எனக்கு ஒரு புருஸ்லி ஒருத்தர் இருப்பாங்க, அதான் புருஸ்லி ஒரு ஆள் இருப்பார், அதான் புருஸ்லி ஜாக்கி ஜான் ஒரு 2-3 பேர் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் தலைவர்களா? தலைவர் உள்ள கட்சி அது. வந்த நீங்கள் உண்டு, வேலை உண்டு, மக்களோட சர்வீஸ் உண்டு, இறங்கி ஒரு படத்தெல்லாம் விட்டுட்டோம். இப்போ எங்கள் அமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி வச்சுக்குவோம், கலை குடும்பம் தான், அவரும் கலை தான், யாரும் இல்லைன்னு சொல்ல. பிறந்ததுலேருந்து அரசியல்வாதி குடும்பம். இதோட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 வருஷமாக கருப்பு சப்பு கொடியை பிடிச்சிட்டு தேர்தல் போய் வீட்டுக்கு போட்டு கேட்பார். அப்புறம் தூக்கி போட்டுட்டு அப்பா தாத்தா இருக்காருன்னு போய் அரசியலை விட்டுட்டு சினிமாவில் நடிப்பார். திரும்பி அரசியலில் நேரம் வரும்போது உள்ளே கூச்சி வந்து மக்களுக்கு வேலை செய்வார். சினிமா மூலியமாக சார் மக்கள் மத்தியில் பிரபலமாக அடைஞ்சார் அவர். நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. கலைஞர் புகழை விட சினிமா ஒன்றும் பெரிய புகழ் பெறலை. சினிமா புகழ் பெறதுக்கு காரணமே கலைஞர்கிற ஒரு மகத்தான ஜாம்பாவன் தான். அவரால் உருவாக்கப்பட்டவர் தான் எம்ஜிஆர், புரியுதா? அப்படி பார்த்தா அதையும் தாண்டி எங்கள் பேர் அண்ணா. இதெல்லாம் நீங்கள் களத்துக்கு கொண்டு வாங்க. அதில் இப்போ இருக்கிற நெஞ்சா குஞ்சாலாம் ஒரு பெரிய பிரபலம், இது ஒரு பெரிய புகழ், ஒரு புகழின் உச்சி.
என்ன ஆகிடும், 4 படம் ஓடலன்னா ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு ஊற்றிட்டு போயிடுவானுவான். 2 படம் விஜய்க்கு என்னைக்கு வந்து ரசிகர் மன்றம் வந்தது உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி குதிச்ச மறுநாள்லேருந்து ரசிகர் மன்றம் படை வந்துருச்சா? சார் ஒரு 5 படங்களுக்கு மேலேருந்தே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ தானே சார். 5 படத்துக்கு முன்னால் ரசிகர் மன்றம் உதயமாச்சுன்னு வச்சுக்குவோம். அடுத்த அவருக்கு அவர் ஆரம்ப காலகட்டம் நான் சொல்கிறேன் சார், அடுத்த 5 படம் ஊற்றிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நான் அடிக்கடி சொல்லுவேன் சார். அவர் தொடர்ந்து நிறைய ஃபிளாப்ஸ் கொடுத்துருக்காரு. ரசிகர்லாம் ஒன்றும் கம்மியாக இல்லையா அவருக்கு? நான் அப்புறம் ஹிட் கொடுப்பாரு. அந்த ரசிகர் வந்து நடிப்புக்கான ரசிகர் தானே ஒழிய நாட்டை ஆள வேண்டிய தலைவன் இவர் தான் சொல்லிட்டு எவனும் ரசிகர் ஆகல. அவ்வளோ தொண்டர்களாக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சார். இப்போ வரட்டும் எலெக்ஷன் வரட்டும், சந்திக்கட்டும், நிற்கட்டும். ஏன் கவுன்சிலர் எலெக்ஷன் வந்தது வேணான்ட்டார், மாநகராட்சி எலெக்ஷன் வந்து வேணான்ட்டார், எம்பிக்கு நிற்கலை, இடைத்தேர்தலும் நிற்கலை, சிஎம்முக்கு மட்டும்தான் வருவார். வரட்டும், அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக நிற்காமல் இருப்பார். நான் பண்ண முடியுமா? அவருக்கு என்னன்னே தெரியாது. அவர் வந்து பண்ணையார் ராஜ்யத்தை ஒழிச்சது திமுக. ஆனால் அவர் பண்ணை ஊரில் உட்காந்து பண்ணையார் அரசியல் பண்ணுறாரு. பண்ணையூரில் உட்காந்து பண்ணையார் அரசியல் பண்ணுறாரு. வெளியே வர மாட்டார். எல்லாரும் அவரை தான் போய் பார்க்கணும். அந்த அரசியல்லாம் இங்கே எடுபடுமான்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தகுதி தராதரம் போட்டு யாரும் போய் தமிழம் போய் காலில் விழ மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம். சார், நேற்று நடந்த ஒரு தேவைக்கு பொதுக்கூட்டத்தில் வந்து புசியானந்த் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பண்ணுற மீட்டிங்லாம் வந்து பவர் சப்ளை கொடுக்க மாட்டுறாங்க, கேட்டால் மேல் இடத்துலேருந்து இதாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ புது கட்சி ஆரம்பித்து பார்த்து ஏன் இவ்வளோ ஜென்செட் இல்லையா? இருக்குல்ல, வச்சு போட்டுக்கிட்டோம். கரண்ட் இருக்க இடமா பார்த்து நீங்கள் கம்பியை நீட்டினா தான் கரண்ட் வரும். நீங்கள் ஏன் கரண்ட் கொடுக்கலன்னா நாங்கள் ஏன் போய் கொடுக்கக்கூடாதுன்னு நிறுத்தணும்? முதல்ல நீங்கள் நடத்துகிற அத்தனை நிகழ்ச்சிக்கும் அனுமதி கொடுக்காமல் இருக்கமா? கொடுக்கலனா தான் கோர்ட் விட்டுருமா? இதெல்லாம் ஒரு அரசியலில் கேள்வி பதிலா? இதெல்லாம் அரசியலா? இல்லை அந்தாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவனா? விடுங்க சார். சும்மா ஏதோ குச்சின்னு சொல்லிட்டு சும்மா சுற்றி தராங்க. ஒரு ரவுண்டு வரட்டும், அப்புறமும் மதித்து பதில் சொல்லுவோம். நாங்கள் அந்த கட்சியில் மதிக்கிறதே கிடையாது, அந்த கட்சிக்கு பதிலும் சொல்கிறது கிடையாது. அவங்களாம் அந்த கட்சி அது 10 புள்ள பெற்றவளுக்கு தலைச்சம் புள்ள பெக்கிறவ வந்து வைத்தியம் சொல்லி கொடுப்பாலாம். அந்த மாதிரி நிலமாயிடுச்சு. இவனுலாம் அரசியல்வாதியா? இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க. வரட்டும், நடக்கட்டும். முதல்ல நடந்து போய் மக்களை சந்திக்கிட்டோம், அப்புறமா நடைமுறை சிக்கல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். களத்துக்கு வரட்டும், பதில் சொல்லுவோம். நீங்கள் இவ்வளோ எளிமையாக அந்த கட்சியை பற்றி சொல்கிறீங்க. ஆனால் முதல்வர் வந்து யாராவது கட்சி ஆரம்பிக்கிறாங்க, உடனே சிஎம் சீட்டுக்கு வராங்க, அவங்கள அரசியல் அனாதைகள்னு எல்லா மேடையிலுமே தாவக்கே விமர்சித்து பேசுகிறீங்களே. அவன் நீங்கள் வந்து கவனிக்கக்கூடாத கட்சியாக இருந்தால் நீங்கள் அப்படியே விட்டுறலாம். நாங்கள் தாவேக்கானே பேச மாட்டோம். வர்றவெல்லாம் முதலமைச்சர் ஆகணுங்கிறான். இப்போ எவனுமே அமைச்சர் ஆகணும்னு சொல்கிறதே இல்லை. யார் கவுன்சிலர் ஆகுது, எம்எல்ஏ ஆகணும்னு சொல்கிறது இல்லை. டைரெக்டாக சிஎம் ஆகணும்னு தான் சொல்கிறாங்க. அதனால் மக்கள் சேவையை மறந்துட்டு தன்னோட தேவைக்காக வராங்க. இது கோடிட்டு காட்டினார். இவருன்னெலாம் காட்டல. அப்படிலாம் காட்டுற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆளுலாம் இல்லை. நான் தான் சொல்லிட்டேன்ல, நாங்களாம் வரவேற்கிறோம், வந்து போய் களத்தில் இறங்கி வேலை செய்யட்டோம், அப்புறமா ரிசல்ட் வரட்டும் பார்ப்போம். சார், சில தினத்துக்கு முன்னாடி திருமாவளவன் கோயிலில் போயிட்டு வழிபாடு நடத்திட்டு வெளியே வரப்ப பக்தர்கள் சில பேர்லாம் வந்து தொண்டர்கள் வந்து செல்ஃபி கேட்டதுனால அவர் நெற்றியில் அந்த திருநீரை அழிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்தாரு. அந்த வீடியோ நிறைய வைரலாக இருக்குது. ஒரு நம்பிக்கை இல்லாமல் எதுக்கு கோயில் போகணும், அப்புறம் ஏன் விபூதி வைக்கணும், அப்புறம் வெளியே வந்து விபூதி அடிக்கணும் சார்? அவர் ஏன் கோயிலுக்கு போனார்? சாமி கும்பிடாத எல்லாம் போவாங்க. உங்களையும் நீங்கள் கேட்டு போனாரா? சாமி கும்பிட தானே போனார். அப்போ அவருக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அதை ஒத்துக்கிறீங்களா? இல்லையா, அவர் வந்து தான் நிறைய அவரோட மேடைகள் வேண்டாம், அந்த வேண்டாம். நீங்க இப்ப என்ன கேட்டீங்க? தமிழ் கடவுளா இது? முதல்ல அவர் ஏத்துக்கவே இல்லையா? இருங்க, முதல்ல விநாயகர் இந்தி கடவுளா இருந்தா எப்படி தமிழ் கடவுளா முருகன் இருக்க? நீங்க கேட்ட கேள்வி என்ன? எதிராளிகள் கேட்ட கேள்வி என்ன? இவர் ஏன் கோயிலுக்கு போனாரு, திரும்பி வந்தார், ரிப்போர்ட்டர் கேட்கும்போது அழிச்சிட்டு செல்ஃபியை பார்த்து அழிச்சிட்டு சொன்னார். இதெல்லாம் கேள்வி. நான் என்ன சொன்னேன்? ஏன் கோயிலுக்கு போனாருன்னு. கடவுள் பக்தி இருந்ததுனால கோயிலுக்கு போனார். சாமியை போய் கும்பிட்டாரு. தரத்தரம் முடித்தவங்களுக்கெல்லாம் புத்தியை விட்றான்னு வேண்டிட்டு வெளில வந்திருப்பார். வந்த பின்னால் 3/4 மணி நேரம் ஆச்சு. ஒரு ரிப்போர்ட்டர் பேட்டி எடுக்க முடியாறாங்க, ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கணுன்றாங்க. இருப்பான்ட்டு ஃபோனை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபேஸை சரி பண்ணிக்கிறாரு. இவ்வளோதான். உடனே திண்ணூறு அழிச்சாருன்னா 3/4 மணி நேரம் ஏன் அந்த திண்ணூறு அங்கே என்ன பண்ணுச்சு? அழிக்கிறதுக்கு 30 செகண்ட் போகிறாதா? 3/4 மணி நேரம் தேவைப்பட்டுதா? இதெல்லாம் விடுங்க சார். பைத்தியக்காரனும் கேள்வி கேட்குறானுவோ, நீங்கள் அதை போய் ஒரு பெரிய கேள்வி மைண்டில் வச்சுக்கிறீங்க. விடுங்க சார். கேள்வி கேட்குறவங்க அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறவங்க முட்டாள்.
நான் உங்களை சொல்ல மாட்டேன். தக் லைஃப் இஷ்யூ வந்தது சார். இப்போ வந்து ஒரு 10 டேஸாகவே ரொம்ப பரபரப்பாக போயிருந்தது. கர்நாடகா வந்து திரையிட மாட்டோம், அது வந்து தமிழ்லேருந்து பிரிந்தது தான் கன்னடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு சித்தராமையா வந்து டேரெக்டாக சொல்லி படத்தை வெளியிட விட மாட்டேன்னு சொன்னார். துணை முதல்வர் சிவகுமார் அவரும் நிறைய சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் அவர் உங்களோட மாநிலங்கள எம்பி அவர் ஆக்கிட்டீங்க. அவருக்கு ஆதரவாக இங்கே துணை முதல்வரும் பேசல, முதல்வரும் பேசலையே சார். அந்த மொழிக்காக அந்த முதல்வர்கள் பேசுகிறாங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், நாம் அந்த மொழியை கொச்சைப்படுத்தலை. கொச்சைப்படுத்தினா எங்கள் முதல்வர் கூப்பிட்டு திட்டியிருக்கணும். இருங்க சார், நான் இப்போ அதையும் தான் சொல்ல வரேன். எங்கள் முதல்வர் நாங்கள் அந்த மொழியை கொச்சைப்படுத்தலை. கொச்சைப்படுத்தினா எங்கள் முதல்வரும் கூப்பிட்டு ஏன்னா அந்த மொழி என்ன பெரிய மொழின்னு பேசுகிறான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். என் மொழிக்கு எந்த ஆபத்தும் இல்லை, எனது தாய்மொழி தமிழ் மொழி, அதுக்கு சேர்த்த தாய்மொழின்னு சொன்னோம். இதுதான் பிரச்சனை. தாய்மொழியா இல்லையாங்கிறத டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அவனும் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார். ஓப்பனாக மிரட்டுறாரு சித்தராமையா அவர்கள். இத்தனைக்கும் உங்களோட காங்கிரஸ் கூட்டணி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு? எங்கள் அண்ணன் கமலஹாசன் அழகாக நன்றி சொன்னார். அப்புறம் மன்னிப்பு கேட்கணுன்னாங்க. கேளுங்க, மன்னிப்பு கேட்கணுன்னாங்க. மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. அவர் கேட்டார், மன்னிப்பு கேட்டார், மன்னிப்பெல்லாம் கேட்டார். அன்பு அப்படின்னு மன்னிப்புக்கெல்லாம் ஆரம்பித்தார். நீதியரசரே பயந்து திரும்பி போயிட்டார். உலகத்தில் இப்படி ஒரு மன்னிப்பு இது வரைக்கும் இந்தியாவில் எவனும் கேட்கலன்னாரு. முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ள படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, படம் நல்லா போயிடுச்சு, நல்லா ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி சுப்ரீம் கோர்ட்டே கூப்பிட்டு நீ ரிலீஸ் பண்ணிக்கன்னு தான் சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, நாங்கள் எங்கள் முதல்வரெல்லாம் அவர் கமலஹாசன் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. யாருமே எந்த தமிழர்களும் கண்டிக்கலை. அந்த வேலை தான் நம்ம செய்ய முடியும். அதுக்காக நீ ஏன்டா இப்படி பண்ணுற, நீ எப்படி சொல்கிற, ஓ மொழி என்ன பெரிய மொழியாக நான் கேட்க முடியாது. நான் அது எங்கள் தாய்மொழியிலேருந்து போனது தான் சார். உங்கள் கட்சி கடுமையாக விமர்சிக்கிற சீமான் அவர்கள், அவர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேசினார். அவர் அது மாதிரி நம்ம தமிழக அரசு சார்பில் யாரும் பேச, இத்தனைக்கும் அந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ரெட்ஜைன் தான். சீமான் சப்போர்ட் பண்ணி பேசினா அவருக்கு இப்போ கூட நன்றி சொல்லுவோம். நான் இப்போயோ கொஞ்சம் உணர்வுபூர்வமாக தமிழுக்கு ஒர்க் பண்ணணும். இப்பயும் உணர்வுபூர்வமாக தமிழ் சமைக்கிறது, தமிழுக்கு ஒரு உணர்வு வரட்டும், வேணான்னு சொல்ல. அதை தான் நாங்களும் சொல்கிறோம். அந்த மொழி தான் நாங்களும் சொல்கிறோம், அந்த லாபியை தான் சொல்கிறோம். அது எங்கள் தாய்மொழியிலேருந்து பிரிஞ்சு போனதுங்கிறதுல நாங்கள் உறுதியாக தான் இருக்கோம். நாங்கள் யாரும் பின்வாங்கலையே. இல்லை கமல் நீங்கள் ஏன் அவசரப்பட்டு இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னு கேட்டால் தான் தப்பு. அமைதியாக இருந்தால் ஆதரவு கொடுக்குறோன்னு தான் அர்த்தம். அதே எங்கள் முதல்வர் அவங்களுக்கெல்லாம் ஆதரவு தான் கொடுத்துருக்காரு. சித்தராமையா கூட, அங்கே இருக்கிற துணை முதல்வர் கூட ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்க கூட எல்லா மொழியும் உலகத்தில் தலை சிறந்த மொழிகளாக இருக்கக்கூடிய எல்லா மொழியும் ஒன்று. அதுலேருந்து இது வந்தானே, இதுலேருந்து அது பிரிஞ்சு இன்னும் 2 மொழி போனாங்க. இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆக்காதீங்கன்னு தான் சொன்னாங்க. உடனே எப்படா நீ தமிழை விட்டேன்னா அங்கே 2 லூசு போல இருப்பான். இந்த அடிக்கடி காவேரி பிரச்சனை வந்தால், சினிமா பிரச்சனை வந்தால் அந்த கோட்டர் நாகராஜ் வந்துடுவான். அவன் வாட்டாளுன்னு சொல்கிறத விட கோட்டர்னு சொல்லணும். இன்னொரு கோட்டர் அதிகமாக போச்சுன்னா குச்சத்துக்கிட்டு ரோட்டுக்கு வந்துடுவான். அந்த லூசு பையன் பண்ணுற வேலை அது ஒரு பெரிய விஷயம். அது முடிஞ்சு போச்சு. அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது அமைதி பூங்கா தான். ஆளுநருக்கு மட்டும்தான் பிடிக்காது. சார், ரீசெண்டாக வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அளித்த பட்டியல் என்ன சொன்னான்னா, சில சவால்கள் சுட்டி காட்டுறேன், தம்பி ஸ்டாலின் ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. சாஃப்ட் கார்னர் வச்சு தான் பேசுகிறாரு டிஎம்கே கூட்டணிக்கு. ராமதாஸ் அவர்கள் டிஎம்கே கூட்டணி தான் விரும்புகிறாரா? பட் ஆனால் அன்புமணி ராமதாஸ் பொதுவெளியில் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. புரிதல் உள்ள தலைவர் ஐயா ராமதாஸ். இவருக்கு புரிதல் இல்லை. இப்படி தான் 2 பதிலில் முடிச்சிடணும். ஏன்னா இந்த 2 பேரும் திமுகவுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் திமுகவை பாராட்டுறாரு, இவர் திமுகவை திட்டுறாரு. அவர் முதல்வரின் சாதனையை வரவேற்கிறாரு, இவர் முதல்வரின் சாதனையை திட்டுறாரு. அப்போ நான் என்ன பதில் சொல்ல முடியும்? புரிதல் உள்ளவர் அப்பா, புரிதல் இல்லாதவர் புத்தி கெட்டவர் புள்ள. இப்படி முடிச்சிருவோம். நீங்களாக போட்டுக்கோங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே சார், இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி சார்.